ஹலோ விவாஸ், வெல்கம் டு ஒயிட் ரோஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு துவரம் பருப்பு தோசை அல்ல அடைன்னு சொல்லாங்க. அதுக்கு 1 கப் புழுங்கலரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற 1 கப் புழுங்கலரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு, இன்னொரு 1/2 கப் பச்சரிசி. பச்சரிசி சேர்த்தா தோசை அல்லது அடை நல்லா முறுமுறுன்னு வருங்க. அதுக்காக தான் கண்டிப்பாக பச்சரிசி சேர்த்து இதை நல்லா கழுவி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். இது கூட ஊற வைக்கும்போதே காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து ஊற வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாங்க. கிரைண்டரில் அரைக்கும் போது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். ஏன்னா பருப்பு இருக்கு இல்லையா, அதனால். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை கண் குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இது கூடயே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ நிறைய சேர்த்தாலும் அது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க அடைக்கு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்குங்க. நாங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவில் இந்த வதக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம தவா வச்சாச்சு. தவாவும் சூடாகிடும். இது ஓரளவுக்கு தண்ணியாகவே கரைச்சிக்குங்க. ரொம்ப தண்ணியாக வேணாம், ரொம்ப கட்டியாக வேணாம். ஓரளவுக்கு ஊற்றுற பதத்துக்கு கரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அடை வெந்து வந்துடும். இல்லைன்னா லேட் ஆகும். இந்த மாதிரி அடையை ஊற்றிட்டு நடுவில் ஒரு கேப்பு போட்டு அதிலே எண்ணெய் ஊற்றினீங்களா எல்லா பக்கமும் வெந்து வரத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஒரு சைடு விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் விடுங்க. அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு திரும்ப இன்னொரு பக்கம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த அடை ரெடி ஆகிடுங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எது வேணால் தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.